ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த தாமோதர மாதத்துல வெரி ஆஸ்பீஷியஸ் மந்த். தாமோதர மாதம் ரொம்ப மங்களமானது, ரொம்ப தெய்வீகமானது. இந்த மாதம் ஸ்ரீமதி ராதாரணிக்கு மிகவும் பிரியமானது. அதனால இந்த மாதத்துல பாகவதம் படிக்கிறது, கேட்கறது, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது நாம் செஞ்ச பெரும் பாக்கியம். அதனால இன்னைக்கு பாகவதம் சத்சங்கத்துக்கு கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க அனைத்து குடும்பத்தாருக்கும் ஆயுளாரத்துக்காக பிரார்த்தனை பண்றேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தினமும் பாகவத ஸ்லோகம். இந்த தாமோதர மாதத்துல சிறந்த மிகச்சிறந்த பாகவதர்கள், உயர்ந்த பக்தருடைய பிரார்த்தனை, தூய பக்தர்களின் பிரார்த்தனை. அதுல இன்னைக்கு நம்ம பிருத்து மகாராஜோடைய பிரார்த்தனை பார்க்க போறோம். பிருத்து மகாராஜா பகவானிடத்துல என்ன பிரார்த்தனை செய்தார், அந்த பிரார்த்தனையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? பிருத்து மகாராஜா யாரு, அவர் பகவான் இடத்துல என்ன பிரார்த்தனை செய்தார், அந்த பிரார்த்தனையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? அதாவது துருவ மகாராஜோட வம்சத்துல, அந்த வம்சாவளியில அங்கன் ஒரு மகாராஜா வந்தார், அங்க மகாராஜ். அங்க மகாராஜா பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர். அங்க மகாராஜா பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர், ராஜ ரிஷியும் கூட. அவருக்கு குழந்தை பாக்கி இல்லாம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அங்கனின் குழந்தை வேணன். வேணன் இந்த வேணன் சிறு வயதிலிருந்தே தந்தையோட குணத்துக்கு நேர் எதிரானவன். அங்க மகாராஜா அனைத்து சாஸ்திரத்தை பின்பற்றி கொண்டு, வேத நியமங்களை பின்பற்றி, பிராமணர்கள் வைணவர்களை வழிபாடு செய்து, பகவானை வழிபாடு செய்து ஒரு ராஜ ரிஷியாக இந்த பூமி ஆண்டு வந்தார். நான் பேர்பட்ட ஒரு சுத்த பக்தருக்கு பிறந்த குழந்தை வேணன் துஷ்ட சகவாசத்தினால, துர்புத்தியினால, தந்தை சொல் கேட்டு நடப்பதில்லை, தந்தையாவுடைய வார்த்தையை மதிச்சு நடக்கல, பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்கல. இவன் விளையாடும் போது கூட வேணன் விளையாட்டில் தோற்று விட்டால் அந்த நண்பனையே கொன்று விடுவான். அப்பேற்பட்ட கொடூர குணம் படைத்தவன் வேணன். அங்க மகாராஜ் தன் மகன் வேணனுக்கு எவ்வளவு அறிவுரை சொன்னார். எவ்வளவு அறிவுரை சொல்லியும் வேணன் திருந்தின பாடில்லை. ஒரு கட்டத்துல அங்க மகாராஜா விரக்தி அடைந்து தன் ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு போயிட்டார். இதுவும் பகவானுடைய அனுகிரகம். யஷ்யாகம் அனுகிரகனானி ஹரே தத்தனம் சனை. பகவான் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்றாருன்னு சொன்னா, அந்த பகவான் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்றாருன்னு சொன்னா, அந்த அனுகிரகம் அந்த பக்தன் சீக்கிரமாவே பௌதிக பற்றுதல்கள், பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு பகவானுடைய ராஜ்யத்தை அடையும். அப்பேற்பட்ட அனுகிரகம். சோ அங்க மகாராஜுக்கு பிறந்த குழந்தை வேணன் அதர்மத்தின் சொரூபமா இருந்ததுனால, இந்த வேணனுடைய குணத்தினால அங்க மகாராஜ் விரக்தி அடைந்து தன் மகனை திருத்த முடியவில்லை. வேத பாராயணம் பண்ண வைக்க முடியல, சாஸ்திரம் படிக்க வைக்க முடியல. அந்த முட்டாள் வேணன் தனக்கு மகனா பிறந்ததை வருத்தம் கொண்டு அங்க மகாராஜா தன் ராஜ்யத்தின் பட்டுதலை எல்லாம் துறந்து, தன் குடும்ப பட்டுதலையும் துறந்து அவர் காட்டுக்கு போயிட்டாரு பகவானை அடைவதற்காக. இப்படி அங்க மகாராஜா தவம் செய்து பகவானுடைய ராஜ்யத்துக்கு திரும்ப போயிட்டார். இப்போ யதா ராஜா ததா பிரஜா. மன்னன் மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. அப்ப அங்க மகாராஜா ஒரு சிறந்த பக்தரா இருந்ததுனால பிரஜைகள் எல்லாமே பகவான் மேல அன்பு செஞ்சாங்க.
நல்ல பக்தர்களா இருந்தாங்க. ஆனா அங்கராஜா நாட்டை விட்டு போன உடனே இந்த ஒரு நேர்மையான மன்னன், ஒரு ராஜ ரிஷி நாட்டை ஆளும்போது திருடர்கள், கொள்ளையர்கள், கயவர்கள்லாம் தங்க வாளை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருப்பாங்க. அதே சமயம் ஒரு அரியாசனத்துல ஒரு சிறந்த மன்னன் இல்லைன்னு வரும்போது திருடர்கள், அயோக்கியர்கள், கயவர்களுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாயிடும். இப்ப அங்க மகாராஜா ராஜ்யத்தை விட்டு போன உடனே திருடர்கள், அயோக்கியர்கள் நாட்டுக்குள்ள பூந்து திருடுவது, கொள்ளையடிப்பது, ரொம்ப பாவகரமான செயல்களில் ஈடுபட்டார். அப்போ பிராமணர்கள் ஒன்று சேர்ந்து வேணனை அழைத்து, வேணா, உன் தந்தை அங்கன் இருந்த பொழுது திருடர்கள்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள், அதனால் நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ராஜ்யத்தை உன் தந்தையை போல நீ ஆட்சி செய்ய வேண்டும் என்று இந்த பிராமணர்களா வேணனுக்கு உபதேசம் செய்து அவன் அரியாசனத்துல உட்கார வச்சார். ஆனா துரதிருஷ்டவசமா வேணன் துர்புத்தி படைத்தவனும் கொடூர குணம் படைத்தவனும் பாவமே சொரூபமானவனா இருந்ததுனால அவன் தர்ம சாஸ்திரத்தை பின்பற்றவில்லை, பிராமணர்களை மதிப்பதில்லை, வழிபடுவதில்லை, வைணவர்களை மதிப்பதில்லை, எந்த ஒரு பக்தி மார்க்கத்தையும் அவர் பின்பற்றவில்லை. பிராமணர்கள் பல்வேறு அறிவுரை சொல்றாங்க, வேணா வேணா சொன்னா கேளு. வேணனுக்கு பிராமணர் எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் அந்த பிராமணர் சொல் பேச்சு கேட்காம வேணன் யாகங்கள் புரிவதில்லை, பிராமணரை வழிபடுவதில்லை, எந்த ஒரு புண்ணிய காரியமும் தர்ம காரியமும் பக்தி காரியமும் செய்யாதனால வேணனுடைய ராஜ்யத்துல திருடங்கையிலேயே சாவி போன மாதிரி ஆயிடுச்சு. வேணன் ஒரு திருடனும் கொள்ளைக்காரனும் அயோக்கியனுமா இருந்ததுனால அவன் ராஜ்யம் துரதிருஷ்டவசப்பட்டது. மக்கள் எல்லாம் துன்புற்றாங்க, மக்கள் எல்லாம் துன்பத்தில் அவதி விடுறாங்க. மக்கள் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது வேணனுக்கு. புலன்பம் அனுபவிப்பது, புலன்பம் அனுபவிப்பது, புலன்பம் அனுபவிப்பது ஒன்றுதான் வேணனும் தாரக மந்திரம். பிராமணர் எவ்வளோ அறிவுரை சொன்னாங்க, வேணா வேணா, அவன் கேட்கவே இல்லை. இறுதியில பிராமணர்கள்லாம் வந்து சாது மிரண்டால் என்ன நடக்கும், சாதுக்கள் எவ்வளவு அறிவுரை சொல்லியும் இந்த வேணன் கேட்காதனால பிராமணர்கள் அவரை சபித்தார். ஒரு குசா புல் எடுத்து சபித்து அவர் மேல போட்டாங்க. அந்த வேணன் அகால மரணம் அடைந்தான். இப்ப மீண்டும் ராஜ்யத்துக்கு மன்னன் இல்லை. இப்ப திருடர்களும் கயவர்களும் நாட்டில் பூர ஆரம்பித்து விட்டார்கள். அதனால பிராமணர்கள் நல்ல ஒரு ஆட்சி, செங்கோல் ஆட்சி அமைய வேண்டும், ராஜ்யம் நல்லபடியாக பரிபாலிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வேணனுடைய உடலை கடைய ஆரம்பிச்சார். இந்த பிராமணர்களா சேர்ந்து வேணனுடைய உடலை கடைய ஆரம்பிக்கிறார். அப்படி வேணனுடைய உடலை கடையும் பொழுது அவனுடைய ஒட்டுமொத்த கர்மா, அவனுடைய பாவ கர்மா எல்லாம் சேர்ந்து ஒரு கருப்பு நிறத்தில் தோன்றியது. அந்த ரூபத்தை அவர்கள் விரட்டி விட்டார்கள். இந்த வேணனுடைய பாவம் எல்லாம் சேர்ந்து கருப்பு நிறத்துல தோன்றியது. அதை அவர்கள் விரட்டி அடித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் மீண்டும் இந்த பிராமணர்கள் வேணனுடைய உடலை கடையிறாங்க. அப்படி வேணனோட உடலை கடையும் போது அந்த பரமபுருஷோத்தமன் பகவானுடைய அவதாரமாக பிருத்து மகாராஜ் அர்ஷி, சாட்சாத் மகாலட்சுமி அர்ஷி தேவியாகவும் அந்த மகாவிஷ்ணு பிருத்து மகாராஜா இந்த பூமியில தோன்றினார். பிருத்து மகாராஜா பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவான் அதீத சக்தி வழங்கும் பொழுது அந்த அவதாரமானது சத்தியாவேஷ அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பகவான் விஷ்ணு இந்த பிராமணனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகுறாங்களோ அப்ப தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக பகவான் பூமியில் தோன்றுகிறார். யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அப்பியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம். பகவான் உள்ளவாறு இந்த பூமியில வராது. எப்பெல்லாம் மக்கள் தர்மத்தை விட்டு அதர்மத்தின் பாதையில போறாங்களோ அப்ப மீண்டும் தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக, அதுவும் தர்மம்னா சாதாரண தர்மம் அல்ல, பரோ தர்மம், சர்வபும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகைதுகி அப்பிரதிகதா ஆத்மா ஸ்பிரசிதே. இந்த உலகத்திலே மிக உயர்ந்த தர்மம் பரோ தர்மம், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது. அப்ப எப்பெல்லாம் மக்கள் பக்தி பாலிருந்து விலகுறாங்களோ அப்ப பக்தியை மீண்டும் ஸ்தாபனம் செய்வதற்காக பகவான் இந்த பூமியில தோன்றார். பகவான் பிருத்து மகாராஜா அவதாரம் செய்து தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறார்.
நாரத முனிவர் வந்து 9 விதமான பக்தி தொண்டை பரிந்துரைத்திருக்கார். பிரகலாதரும் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல 9 விதமான பக்தி தொண்டு சொல்றார். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். ஸ்ரவணம் பகவானை பற்றி கேட்பது, கீர்த்தனம் பகவான் புகழ் பாடுவது, விஷ்ணு ஸ்மரணம் பகவானை நினைவில் கொள்வது, அர்ச்சனம் அவரை வழிபடுவது, வந்தனம் அவரை புகழ்வது, தாஸ்யம் பாத சேவனம் அவர் தாமரை பாதங்களுக்கு சேவனம் செய்வது, தாஸ்யம் சேவகனாக இருப்பது, ஆத்ம நிவேதனம் அனைத்தும் பகவான் சேவைக்கு அர்ப்பணிப்பு. இந்த 9 பக்தி தொண்டுக்கும் ஆக சிறந்த பக்தர்கள் உண்டு. ஸ்ரவணத்துக்கு பரிஷித் மகாராஜ், கீர்த்தனம் சுகதே கோஸ்வாமி, விஷ்ணு ஸ்மரணம் பிரகலாத் மகாராஜ், பாத சேவனம் லக்ஷ்மி தேவி, அர்ச்சனம் பிருத்து மகாராஜ், வந்தனம் அக்ரூரர், தாஸ்யம் ஹனுமான், சக்கியம் அர்ஜுனன், ஆத்ம நிவேதனம் பலி மகாராஜ். அந்த பக்கம் போய் பேசும். ஆத்ம நிவேதனம் பலி மகாராஜ். இந்த 9 பக்தி தொண்டுல பிருத்து மகாராஜ் வந்து அர்ச்சனத்துக்கு உதாரணம். அதாவது பகவானை எப்படி வர்ஷிப் பண்ணணும், அர்ச்சனம், பிரார்த்தனைகள் எந்த மாதிரி பகவானத்துல பிரார்த்தனை செய்யணும், அதுக்கு சிறந்த உதாரணம். பகவானே பிருத்து மகாராஜாக இந்த பூமியில வந்து எப்படி ஒரு மன்னன் நாட்டை ஆள வேண்டும், பாராளும் வேந்தன் எவ்வாறு தெய்வீகமான குணத்தில் இருக்க வேண்டும், அவர் எவ்வாறு பகவானை வழிபட வேண்டும், எவ்வாறு பக்தி தொண்டை பயிற்சி செய்ய வேண்டும், இதையெல்லாம் பிருத்து மகாராஜ் கத்துக் கொடுக்கிறார். அதனால பிருத்து மகாராஜ் சரித்திரம் மிக அற்புதமானது. பிருத்து மகாராஜா இந்த பூமியில வந்து மிக அற்புதமாக ஆட்சி செய்தார். அதாவது இன்னைக்குள்ள அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் இந்த நாட்டை எவ்வாறு ஆள வேண்டும், பிரஜைகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எந்த மாதிரி ஒரு சத்திரியன், ஒரு ஆளும் ஒரு பாராளும் வேந்தன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று மிகச்சிறந்த உதாரணமாக வாழ்ந்து காட்சார் பிருத்து மகாராஜ். அதனால பிருத்து மகாராஜ் சரித்திரம் இன்றைக்கு அரசியல்வாதிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அந்த பக்கம் பேசணுங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அந்த பக்கம். பிருத்து மகாராஜ் சரித்திரம் வந்து இன்றைக்குள்ள அரசியல்வாதிகளை தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். பிரபுபாதர் மிக அழகாக விளக்கம் கொடுத்திருக்கார் பிருத்து மகாராஜுடைய பிரார்த்தனைகள். பிருத்து மகாராஜாவுடைய ஆட்சி காலத்துல ஒரு சமயம் பூமியில இருந்து எதுவுமே வரல, தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் எதுவுமே கிடைக்கல. பூமியே வறண்டு பிரஜைகள்லாம் ரொம்ப துன்புறாங்க, சாப்பிட உண்மையே கிடையாது. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சம்பவ. நம்ம உயிர் வாழ்வதற்கு அன்னத்தை, தானியத்தை நம்பிதான் இருக்கும். தானியம் எப்படி கிடைக்கும்? மழை பெஞ்சாதான் தானியம் கிடைக்கும், யாகம் செய்தாதான் மழை பெய்யும். இந்த யுகத்துக்கான யஜ்ஞம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் இந்த யுகத்துக்கான யஜ்ஞம். அப்போ பிருத்து மகாராஜா தன் உடைவாளை எடுத்து இந்த பூமியை தண்டிக்க வேண்டும். நான் வந்து இந்த பூமியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய ஆட்சியில வந்து பூமி ஒண்ணுமே தரமாட்டேங்கிறாங்க, அதனால பூமாதேவி நான் தண்டிக்க வேண்டும் என்று பிருத்து மகாராஜா தன் உடைவாளை உருவினர். அப்ப பூமாதேவி ஒரு பசுவின் வடிவை எடுத்துக்கொண்டு பிருத்து மகாராஜ பிரார்த்தனை செய்தது. ஏன் பூமாதேவி பசுவினுடைய வடிவம் எடுத்துக்கொண்டது? எக்கார்த்து கொண்டு மன்னர்கள் தவறு செய்தவங்களை தண்டிப்பாங்க, குற்றம் செய்தவங்களை தண்டிப்பாங்க, ஆனா ஒருபோதும் பசுக்களை தண்டிக்க மாட்டாங்க. பசுக்களை தன் பிரஜைகள் போல பார்த்துக்குவாங்க. எல்லா ஜீவராசியிலும் யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. மன்னன் எல்லா ஜீவராசியும் நேசிக்கும் போது, மன்னன் பகவானுடைய பக்தனாக இருக்கும் போது எல்லோரும் அதை பின்பற்றுவாங்க. எல்லா ஜீவராசியும் நேசிப்பாங்க. இப்போ பிருத்து மகாராஜா எல்லா ஜீவனிடத்திலும் கருணை உள்ளவரும் இரக்கம் உள்ளவரும் இருக்கிறதுனால இந்த பசு, பூமி தாய் பூமாதேவி ஒரு பசுவின் வடிவை எடுத்துக்கொண்டு பிருத்து மகாராஜத்தை பிரார்த்தனை செய்து. அப்ப பிருத்து மகாராஜ் கேட்கிறாரு, ஓ பூமாதேவி,
நீங்க எதனால எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க? என்னுடைய ராஜ்யத்துல பசுமையான புற்கள் இல்ல, தானியங்கள் இல்ல, காய்கறிகள் இல்ல, பழங்கள் இல்ல. எப்படி என் பிரஜைகள் உயிர் வாழ்வாங்க? ஏன் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கீங்க? தயவு செய்து எல்லாம் கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு பிருது மகாராஜா பூமியிடம் வினவ, பூமி தாயானவள் இந்த பசுவினுடைய வடிவில் இருந்து கொண்டு பேசுகிறாள். ஓ பிருது மகாராஜா, நீங்க பகவானின் சத்தியாவேஷ அவதாரம். நீங்க பகவானிலிருந்து வேறானவர் அல்ல. உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த பூமியில் இருக்கிறதுனாலையும் உங்களது தாமரை திருப்பாதம் இந்த பூமியில பட்டிருப்பதும் நாங்கள் செய்த பாக்கியம், இந்த பூமி செய்த பாக்கியம். ஆனாலும் உங்க ராஜ்யத்துல அயோக்கியர்களும் கைவர்களும் இருக்காங்க. அதனாலதான் நான் சப்ளை நிப்பாட்டிட்டேன். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம், இறை உணர்வற்ற சமுதாயம் பஞ்சம், வறட்சி, பசி, பட்டினி, தொற்று வியாதி இதைத்தான் சந்திக்கும். அதனால் உங்க ராஜ்யத்துல யாரும் வேத நியமங்களை பின்பற்றுறதில்லை. வேத நியமங்களை பின்பற்றாதவங்க, பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானை வழிபடாதவங்க, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க இப்ப ராஜ்யத்தை எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பயந்து கொண்டு அனைவரும் தர்மத்தை பின்பற்றுவார்கள், அனைவரும் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வாங்க, எல்லோரும் வேத நியமங்களை பின்பற்றுவாங்க. அதனால உங்களுக்கு வேண்டி நான் கொடுக்கிறேன். அதனால நீங்க என்னிடம் என் மடியில் பால் கறக்கலாம். பூமாதேவி ஒரு பசு வடிவிலிருந்து என்னை கறந்து உங்கள் ஆட்சிக்கு தேவையானதெல்லாம் பெற்றுக் அப்படின்னு பிருது மகாராஜா பூமாதேவி பேசுறாங்க. இப்ப பிருது மகாராஜா பூமாதேவி பசுவுடைய வடிவில் இருக்கும் போது அவங்க மடியிலிருந்து பால் கறந்து தன் ராஜ்யத்துக்கு தேவையான அனைத்து சுபிஷங்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு தேவையான அனைத்து வளங்களையும் பெற்றுக்கொண்டார். அந்த மாதிரி ஒரு தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், வித்யாதரர்கள், கிம்புருஷர்கள், யக்ஷர்கள் அனைவரும் இந்த பூமாதேவின் மடியிலிருந்து கறந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களையும் வளங்களை பெற்றார்கள். இப்ப நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. பிருது மகாராஜா பகவானை வழிபட்டதாலும், யாகங்கள் செய்து விஷ்ணுவை திருப்திப்படுத்தியதாலும், யஜ்ஞாத்தாத் கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்மபந்தன ததக்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாஜம். விஷ்ணுவுக்காக செயல் செய்யும் போது ஒருத்தர் எல்லா விதமான கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவார். அப்படி செய்யாதவங்க தன் செயல் வெளியில மாட்டிக்கொள்வார். அப்ப பிருது மகாராஜ செயல்கள், பிருது மகாராஜ பிறப்பு, அவர் செயல்கள் எல்லாம் திவ்யமானது. பிருது மகாராஜா பகவானை யக்ஞ ரூபத்தில் வழிபட்டார். யாகங்கள் செய்து பகவானை வழிபட்டு அந்த பூமிக்கு தேவையான அனைத்து சுபிஷங்களையும் பிருது மகாராஜ் பெற்றார். பசுவுடைய வடிவில் இருந்து கொண்டு பூமாதேவி அனைத்து வளங்களையும் பிருது மகாராஜுக்கு நல்கியது. பிருது மகாராஜா மிக அழகாக யாகம் செய்து அந்த யாகத்தில் பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்கிறார், விஷ்ணுவை ஆராதிக்கிறார். யஜ்ஞம்னாலே விஷ்ணு, யஜ்ஞோவை விஷ்ணுகு, யஜ்ஞம்னாலே விஷ்ணு வழிபடுறதா. பிருது மகாராஜா யாகம் செய்து பகவானை திருப்தி செய்து பகவானை வழிபடுகிறார். பிருது மகாராஜ் யாகசாலையில பகவான் விஷ்ணு தோன்றுகிறார் 4 கரங்களோடு. வனமாலி கதி சாங்கே சங்கே சக்ரே சனந்தகே ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. அந்த வாசுதேவ கிருஷ்ணன் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை இதழ் போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌசுவமணி, மஞ்சள் நிற பீதாம்பரை ஆடை அணிச்சிருக்காரு. அப்படி பிருது மகாராஜ் யாகசாலையில பகவான் தோன்றி பிருத்துவை ஆசீர்வதிக்கிறார். அப்போ பிருது மகாராஜா பகவான் முன்பு மிக அற்புதமாக தனது பிரார்த்தனைகளை செலுத்துகிறார். ஒருத்தர் பிரார்த்தனையை செய்யும் பகவான், இன்னொரு பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளும் பகவான். பகவானே பிருது மகாராஜா இந்த பூமியில எவ்வாறு அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், அவர்கிட்ட என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும், பகவானை எவ்வாறு பிரார்த்தனைகளால் திருப்தி செய்ய வேண்டும், எவ்வாறு அவரை பிரார்த்தனைகளால் வழிபட வேண்டும், அந்த உத்தமமான தெய்வீகமான ஸ்லோகங்களால பிருது மகாராஜா பகவானை வழிபடுகின்றார். மிக அற்புதமான பிரார்த்தனையை செய்கின்றார். அந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் ஸ்கந்தம் 20வது அத்தியாயம்.
விஷ்ணு மகாராஜாவான பிருத்துவின் யாகசாலையில் தோன்றுகின்றார். 23ஆம் பதத்திலிருந்து 31வது பதம் வரைக்கும் பிருத்து மகாராஜாவுடைய அற்புதமான பிரார்த்தனை. இதை படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த பிரார்த்தனையில நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், என்ன புரிந்து கொள்கிறோம், நமக்கான பாடம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிருத்து வாச்ச வரான் விபோத்வத் வரதேஸ்வராத்புதः கதம். ஹரே கிருஷ்ணா. பிரபு பித்ருவாச்ச வரான் விபூத்வத் வரதேஸ்வராத்புதः கதம் பிரணீதே குணவிக்ரயாத்மனா ये நராகானாம் அபிசந்தி தேகினாம் தன் ஈச கைவல்யபதே விரணீனசக. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். பிருத்து மகாராஜ் பிரார்த்திக்கின்றார், ஓ வரம் அருள்பவரில் தேவர்களுக்கெல்லாம் நீங்களே சிறந்தவராக, எனவே கற்றறிந்த அறிஞன் ஏன் இயற்கை குணங்களால் குழப்பம் உயிர்களுக்குரிய வரங்களை உங்களிடம் கேட்க வேண்டும்? நரகத்தின் கொடுமைகளை தங்கள் வாழ்வில் அனுபவிக்கும் உயிர்களுக்கு கூட அவ்வரங்கள் தாமாகவே கிடைக்கின்றன. ஓ என் அன்புக்குரிய போற்றுதற்குரிய பகவானே, உமது தோற்றத்துடன் நான் இணைவதற்கு அருள நிச்சயம் உம்மால் முடியும். ஆனாலும் அப்படிப்பட்ட வரத்தினை பெறுவதற்கு கூட நான் விரும்புவதில்லை. இங்க பிருத்து மகாராஜா பகவானை கைவல்ய பதையன்னு சொல்றார். கைவல்ய பதையன்னா பகவான் நினைச்சா முக்தியை தர முடியும். எல்லா விதமான முக்திகளையும் பகவானால கொடுக்க முடியும். அதுல ஒரு முக்தி இறைவனோடு இரண்டரை கலக்கும் சாயுச்ச முக்தி. அதான் கைவல்யம் சொல்றோம். அந்த கைவல்யங்கிற சாயுச்ச முக்தி இறைவனோடு இரண்டரை கலப்பது, அல்லது இறைவனின் தோன்றா உருவம் பிரம்மத்தோடு ஒன்றாகி விடுவது. அந்த முக்தியானது ஒரு பக்தனுக்கு நரகம் போலன்னு சொல்றாங்க. ஆச்சாரியர் என்ன பாடுறாரு? கைவல்யம் நரகாயத்தே. அதாவது பகவானுடைய தோன்றா உருவத்தில் பிரம்மத்தில் இரண்டரை கலப்பது பக்தனுக்கு நரகம் போல. அதனால பிருத்து மகாராஜ் சொல்றாரு, பகவானே நீங்க நினைச்சா எனக்கு கைவல்ய முக்தி கொடுக்க முடியும், ஆனா எனக்கு அது இஷ்டம் இல்ல, நான் அதை விரும்பல, எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அதனாலதான் இங்க பகவான பிருத்து மகாராஜ் கைவல்ய பதையேங்கிறார். ஒரு பக்தனுக்கு பகவானுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கதான் விருப்பமே தவிர அவரோடு இரண்டரை கலப்பதில் விருப்பம் இல்லை. அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நதனம் நஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமயே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்திர கைத்து கேத்வயி. சைதன்ய மகாபிரபு தன் சிஷ்டாகத்துல சொல்றாரு, ஓ எம்பெருமானே, எனக்கு தனம் வேண்டாம், ஜனம் வேண்டாம், எனக்கு பின்பற்றங்களும் வேண்டாம், உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் தூய பக்தி தொண்டு கொடுங்க, அதை தவிர வேற எந்த வார்த்தையும் நான் உங்ககிட்ட கேட்கல. ஒரு கிருஷ்ண பக்தரப்புமே தூய பக்தி தான் கேட்குது. அதனால இங்க பிருத்து மகாராஜா இந்த கைவல்ய மோட்சத்தை விரும்பல, அவர் பகவானுக்கு சேவை செய்தா விரும்பினார். அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றோம், நகாமமேய நாததத்தபியகம் பச்சின் நயத்ரயுஷ்மன் சரணாமுஜா ஸ்வக மகந்தமார்தர் கிருதயன் முகச்சுதோ விதஸ்வ கருணாயுதம் ஏஷமே வரஹ. ஓ என் அன்புக்குரிய பகவானே, உமது தாமரை திருவடிகள் என்றும் மலரிலிருந்து வரும் அமிர்த மது இல்லாத வரமான உமது தோற்றத்துடன் இணைகின்ற வரத்தினை பெறுவதற்கு ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன். நான் வேண்டும் வரம் என்ன என்பதெல்லாம் உமது பக்தர்களின் வாயிலிருந்து வரும் உமது பெருமைகளை கேட்பதில் 10 லட்சம் காதுகள் வேண்டும் என்பதே. பாத்தீங்களா, ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை. பிருத்து மகாராஜ் என்ன கேட்கிறாரு? எனக்கு எந்த வரமும் வேண்டாம், எனக்கு இந்த பிரம்மத்துல கலக்கிற அந்த கைவல்யம், அந்த சாயுஜ முக்தியும் வேண்டாம், எனக்கு இந்த வரம் கொடுங்க. உங்க தூய பக்தர்கள் உங்களது தெய்வீகமான குணங்களை புகழ்றாங்க இல்லையா? ஒரு தூய பக்தர் எப்பொழுதும் பகவானது நாம ரூப குணாதிசயங்களை புகழ்ந்தும் பாடிக்கொண்டு இருப்பார். அதை கேட்கறதுக்கு உமது பக்தரின் வாயிலிருந்து வரும் உமது பெருமைகளை கேட்பதற்கு 10 லட்சம் காதுகள் வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். எப்படி? என்ன ஒரு அழகான பிரார்த்தனை! பகவானது நாம ரூப குணாதிசயம் கேட்பதற்கு எனக்கு 2 காதுகள் போதாது,
10 லட்சம் காதுகள் வேணும்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அதனாலதான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்த ஷமா நித்தியம் துஷந்திச்சா ரமந்திச்சா. எனது பக்தர்கள் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கை எனக்கு அர்ப்பணித்துக் கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் செய்து கொண்டு கேட்பவர் பாடுவோர் என இருவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஹரிகதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம். ஹரிகதா கிருஷ்ண கதா அமிர்தம். அதை கேட்பதற்கு 2 காது பத்தாது, 1 லட்சம் காது, 10 லட்சம் காதுகள் வேண்டும். 10 லட்சம் காதுகள் வேண்டும் என்று பிரதமரார் பிரார்த்திக்கின்றார். இதே மாதிரிதான் அர்ஜுனன் பிரார்த்திக்கின்றார் பகவத்கீதையில. விஸ்தேராத்மனாத் யோகம் விபூதிம் ச ஜனார்தனா பூய கதை தித்திகே சுபதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா, உங்க கதை, உங்கள் லீலைகள், உங்க வைபவங்கள் அமிர்தம் போல இருக்கு, திகட்டுவதே இல்லை. நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தூய பக்தர் எப்பவுமே பகவானுடைய லீலைகளை கேட்பதில் நிறைவடைவதே இல்லை. 10 லட்சம் காதுகள் வேணுங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ச உத்தம ஸ்லோக மகன் முகச்சுதோ கவத் பதாம்புஜோ சீதகனா நிலக ஸ்மிருதி புனர்விஸ்ருத தத்துவர்த்தமா வர்த்மனா உயோகினாம் நோ விதரதி அலம் வரைஹி. பிரித்து மகாராஜ் ரொம்ப அழகா சொல்றாரு, மிக உயர்ந்த மனிதர்களின் சிறந்த பாடல்களெல்லாம் நீங்கள் பெருமைப்படுத்தப்படுகின்றீர்கள். உங்களது பாத கமலத்தின் பெருமைகளை எல்லாம் மகரந்த துகள்களை போன்றவையாகும். உமது தாமரை பாதத்தின் மகரந்த துகளின் நறுமணத்தை மிகச்சிறந்த பக்தர்களின் நாவிலிருந்து புறப்படும் தெய்வீக ஒளி சுமந்து வரும் பொழுது உமது உண்மை நிலையினை மறந்து போயிருக்கும் உயிர்வாழி மெல்ல மெல்ல உம்மோடு கொண்டிருந்த நித்திய உறவினை நினைவு கூறுகின்றார். பக்தர்கள் இவ்விதம் வாழ்வின் உண்மை மதிப்பை பற்றி சரியான முடிவுக்கு படிப்படியாக வருகின்றனர். எனவே அன்புக்குரிய பகவானே, உமது புகழினை உமது உண்மையான பக்தர்களின் நாவிலிருந்து கேட்கின்ற பாக்கியத்தை தவிர வேறு எந்த வரமும் நான் வேண்டேன். சோ எவ்வளவுக்களவு நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோமோ அவ்வளவுக்களவு நமக்கு இதயம் சுத்தமா. சுன்னத ஸ்வகத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதினோதி சுகிருத சதா. சோ எவ்வளவுக்களவு ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ அவ்வளவுக்களவு அவங்க அறியாமையிலிருந்து விடுபடுவாங்க. அவ்வளவுக்களவு பௌதிக கலங்கத்திலிருந்தும், பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, காமம், கோபம், பேராசை, பௌதிகமான குணங்கள், இதுல இருந்தெல்லாம் விடுபடுவாங்க. அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்துக்குள்ள இருக்கு, அது உறங்கிய நிலையில் இருக்கு, அது விழிப்படைய வேண்டும். நித்த சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோ ஹோய் ஸ்ரவணாதி சுத்த சித்த கரோத ஹோய். கிருஷ்ண உணர்வு எல்லா இதயத்திலும் இருக்கு, அது உறங்கிய நிலையில் இருக்கு, அது விழிப்படையணும். எப்படி விழிப்படையும்? தூய பக்தர் இருந்து கேட்கும் போது அந்த கிருஷ்ண உணர்வான விழிப்படையும். அதனால பிருத்து மகாராஜ் என்ன வரம் கேட்கிறாரு? உங்க தூய பக்தர் இருந்து எப்பொழுதும் உங்களது நாம ரூப குணாதிசயங்கள், உங்கள் லீலைகளை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் கட்டுண்ட ஆத்மாக்களை பந்தப்பட்ட வாழ்க்கையிலிருந்தும் பௌதிக பற்றிருந்தும் விடுவிக்கும். அப்பதான் அவங்க தன்னுடைய உண்மையான நிலை ஜீவேரே சொருபகோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ், ஜீவாத்மன உண்மையான ஆதாரமான நிலை பகவானுக்கு சேவை செய்யும். அதை அவங்க உணர்ந்து அவங்க படிப்படியா பௌதிக வாழ்க்கையில் பற்றுதல் இருந்தும் பௌதிக ஆசைந்து விடுபட்டு உங்களது தாமரை திருப்பாத்தில் பிரகடம் கொள்வார்கள். பக்தர்கள் விதமாக வாழ்வின் உண்மை மதிப்பு, பக்தர்கள் வாழ்வின் உண்மை மதிப்பை பற்றிய சரியான முடிவுக்கு படிப்படியாக வருகின்றனர். ஓய் அன்புக்குரிய பகவானே, உமது புகழினை உமது உண்மையான பக்தரது நாவிலிருந்து கேட்கின்ற பாக்கியத்தை தவிர வேற எந்த வரமும் நான் வேண்டவில்லை. பிரபு பிரபு அந்த பக்கம் பேசுங்க. यस शिवं शिप्र आर्य संगमे यत्रुच्छया सोबसुनोदि देशकृत् कदं गुणज्ञो विरमेत् विदातसि श्रीयत् भवश्री गुण संग्रहचया. மேலும் பிரதிமராஜ் என்ன சொல்றாரு? ஓ என் அன்புக்குரிய பகவானே, தூய பக்தரோடு உறவு கொண்டு ஒருவன் உமது செயல்களின் பெருமைகளை பற்றி ஒரு முறை கேட்பார் என்றால் அவர் ஒரு விலங்காக இல்லாதிருக்கும் பட்சத்தில் அந்த பக்தர்களின் உறவினை எக்காரணம் கொண்டு விட்டுவிட மாட்டார். புத்திமான் அவர்களது உறவினை கைவிட அக்கறை கொள்ள மாட்டார். உமது திருப்புகழை பாடுவதும் கேட்பதும் அதிர்ஷ்ட தேவதையினால் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது.
அந்த தேவதை உமது அளவற்ற லீலைகளையும் உன்னதமான பெருமைகளையும் கேட்கவே விரும்புகிறார். சரிங்களா? என் அன்புக்குரிய பகவானே, தூய பக்தரோடு உறவு கொண்டு தூய பக்தரோடு உறவு கொண்டு ஒருவன் பகவானது செயல்களை பற்றி கேட்பதாலும் பாடுவதாலும் உடனடியாக அவர் என்ன ஆகிறாரு? பகவான் மேல பற்றுதல் அவருக்கு அதிகரிக்கும். யார் இதை செய்ய மாட்டாங்க? ஒரு விலங்கா இருக்கிறவனோ இல்ல பகுதியத்தில் இருக்கிறவங்க தான் செய்ய மாட்டாங்க. ஆனா பக்தி பாதைக்கு வர்றவங்க இந்த முறையால் கவரப்பட்டு மேலும் மேலும் பகவானது சேவையில் ஈடுபடுகிறார். யார்தான் இதை கைவிடுவாங்க? யாருமே இதை கைவிட மாட்டாங்க. அப்போ லக்ஷ்மி தேவி கூட பகவானது தாமரை திருப்பாதத்தில் இருந்து கொண்டு லக்ஷ்மி தேவி எப்போதும் பகவானுடைய லீலைகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் கேட்க வந்து பேராவல் கொண்டிருக்க. லக்ஷ்மி தேவி பகவானது தாமரை பாதத்துக்கு விலகுவதே இல்லை. அவங்க எப்பவுமே பகவானுக்கு பாத சேவனம் செய்து கொண்டு பகவானது நாம ரூப குணாதிசயங்களை கேட்டுக்கொண்டே இருக்காங்க. இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் மகாராஜோட அற்புதமான பிரார்த்தனை. அடுத்த வரக்கூடிய என்ன சொல்றாரு? அதாபஜேத்வா கில புருஷோத்மம் குணாலயம் பத்மகரேவ வாலசக அபி அவயோ ஆவயோரேகபதி ஸ்ருபதோ கலீர் நஷ்யாத் கிருதத்வ சரணைகதானயோ. பிருத்துமராஜ் ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு. நான் இப்போது முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடி எடுத்து, அதாவது கையில் தாமரை மலருடன் இருக்கின்ற அதிர்ஷ்ட தேவதை செய்யும் பணியினை போல் என்னையும் அந்த பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் நமது மேன்மைக்குரிய முழுமுதற் கடவுள் எல்லா தெய்வீக தன்மைகளையும் தன்னிடத்தே கொண்ட உறைவிடம் ஆவார். நானும் அதிர்ஷ்ட தேவதையும் ஒரே பணியில் ஈடுபட்டிருப்பதனால் எங்களுக்குள் சண்டை வருமோ என அஞ்சுகிறேன். இந்த பிருத்து மகாராஜா ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு. லட்சுமி தேவி என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும்? அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாத்துல சேவனை பண்ணிட்டு பகவான் லீலைகளை கேட்டுட்டே இருக்காங்க. அதே மாதிரி நானும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவை செய்ய வேண்டும். பகவானது நாம ரூப குணாதிசயங்களை அவர் அருகாமிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ லட்சுமி தேவி ஒரு பக்கம் பாத சேவனை பண்ண, நான் ஒரு பக்கம் பாத சேவனை பண்ணுவேன். அப்ப எங்களுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது. இதுதான் பாருங்க எவ்வளவு அழகான பிரார்த்தனை. ரெண்டு பக்தர்கள் சேவை செய்யும் போது பொறாமை கொள்ளக்கூடாது, கோபப்படக்கூடாது, இட்டுக் கொள்ளக்கூடாது என்று பிரார்த்திக்கின்றார். சரி, பகவானுடைய ரெண்டு தாமரை திருப்பாதம், இந்த ரெண்டு தாமரை திருப்பாதத்துக்கும் லக்ஷ்மி தேவியே சேவனம் பண்றாங்க. பிருத்து மகாராஜ் ஆசைப்படுறாரு, எனக்கும் அந்த சேவை கிடைக்கணும். இதுல தப்பொன்னும் இல்லையே. ஒரு பக்தர் லக்ஷ்மி தேவியோடைய சேவை செய்வதற்கு ஆசைப்படுவதில் தவறே கிடையாது. லக்ஷ்மி தேவி எவ்வாறு பகவானுடைய தாமரை திருப்பாதத்துக்கு சேவனம் பண்றாங்களோ அதே போல நானும் பகவானது தாமரை திருப்பாதத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பிருத்து மகாராஜ் பிரார்த்திக்கின்றார். இதைத்தான் வரமாக கேட்கின்றார். அப்படி ஒரு வேளை இந்த பிரார்த்தனை நிறைவேறி பகவான் அனுகிரகம் செய்து விட்டார் என்றால், பகவான் கிருஷ்ணர் வரதராஜன், வரம் நல்பவரில் சிறந்தவர். அவர் இந்த வரம் கொடுக்க முடியும். அவரால் என்ன வரம் கொடுக்க முடியும்? லட்சுமி தேவி எவ்வாறு அவங்க தாமரை பாதத்துக்கு சேவனம் பண்றாங்களோ அந்த சேவையை பகவான் எனக்கும் தர முடியும். அப்படி வரும்போது எங்களுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது, எங்களுக்குள்ள சண்டை வந்துவிடக்கூடாது என்று பகவான்கிட்ட பிரார்த்திக்கின்றார். அதே போலதான் நம்ம கோயில்ல பகவானுக்கு சேவை செய்யும் போது நாம் ஆசைப்படலாம். நிறைய புத்தக விநியோகம் செய்யணும், நிறைய சேவை பண்ணணும், பிரசாத விநியோகம் பண்ணணும், கீர்த்தனம் செய்ய வேண்டும், உபன்யாசம் செய்ய வேண்டும், எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். நம்மை விட சில பக்தர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கலாம், அவர்களைப் போலவே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்று பிரார்த்திக்கின்றார். அடுத்தது 28வது பதம். இனி போக ஒரு பிரார்த்தனையில ரொம்ப அற்புதமா இருக்கு. ஜெகஜனஸ்யாம் ஜெகதீஷ வைசசம் சாத்தியே வயத் கர்மணின சமீகதம் கரோஷி பல்காபிவுருதீன வஸ்லஹ ச ஏவ திஷ்ணியே அபிரதஸ்கிந்தயா. அன்பிற்குரிய பகவானே, உலக நாயகரே. பாருங்க, இங்க பகவான் தான் உலக நாயகன். ஆனா முட்டாள்தனமா மக்கள் யாரையெல்லாமோ அறிவில் குறைந்தவங்க எல்லாம் உலக நாயகன் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான உலக நாயகன் பகவான் தான். இந்த உலகத்துல வேற யாரும் நாயகனே கிடையாது. எல்லாரும் சேவனம் செய்ய வேண்டியவங்க, எல்லாரும் சேவகர்கள். பகவான் தான் அனுபவிப்பாளர், அவர் தான் நாயகன். பகவான் நாயகன்,
நாம் நாயகனுக்கு சேவை செய்ய வேண்டியவங்க. இதை மறந்துவிட்டு ஒரு முட்டாள் தன்னை உலகநாயகன் என்று நினைத்துக் கொள்கிறார். மக்களும் ஒரு உலகநாயகனா வழிபடுறாங்க. இது முட்டாள்தனம். இங்க என்ன சொல்லியிருக்கார் பிருத்து மகாராஜ்? பகவானே உலகநாயகன் என்று அழைக்கிறார். அவர்தான் உலகநாயகன், அகிலாண்ட கோண்டி பிரம்மாண்ட நாயகன். உலகின் தாயாக அதிர்ஷ்ட தேவதை லட்சுமி இருந்தும் அவரது ரசாபாவத்தில் இருந்து உமக்கு நான் தொண்டு செய்வது அவரது உரிமையில் குறுக்கிடுவது என்று அவர் என் மீது கோபிக்கலாமோ என்று நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட தவறான எண்ணம் இருந்தாலும் நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். காரணம், நீங்கள் என் போன்ற ஏழைகளின் பால் அதிக அன்புடையவர். நாங்கள் சாதாரணமாக செய்யும் தொண்டினை கூட பெரிதாக மதிப்பவர். ஆகினால் நீங்கள் என் பக்கம் இருப்பீர்கள் என்பதனால்தான். அப்படியே அவர் கோபித்துக் கொண்டால் கூட உமக்கு ஒன்றும் நேர்ந்து விடாது. காரணம், எல்லாவற்றிலும் முழு நிறைவுடையவராக நீங்கள் அவர் இல்லாமலே எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பதை நான் அறிவேன். பாத்தீங்களா? அடுத்தது பிரதமர் என்ன பிரார்த்தனை செய்யறாரு? ஓ உலக நாயகனே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, ஒருவேளை நான் லட்சுமி தேவி மாதிரி சேவை பண்ண நினைக்கும் போது லட்சுமி தேவிக்கு என் மேல கோபம் வரலாம். இல்ல அந்த வார்த்தை நீங்க கொடுத்தா லட்சுமி தேவிக்கு உங்க மேலேயும் கோபம் வந்துடலாம். இப்படி ஏதோ நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் உங்கள்ட்ட பிரார்த்திக்கிறேன். ஏன்னா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க முழு சுதந்திரமானவர். உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க தான் எல்லோரையும் கட்டுப்படுத்துகின்றீர்கள். நீங்க தான் எல்லாத்துக்கும் எஜமானனா இருக்கீங்க. அப்ப இந்த ஏழை முட்டாள், என்னை போன்ற ஏழை முட்டாள்களுக்கு நீங்க அனுகிரகம் செய்வீங்க. அதனால லட்சுமி தேவியோட கோபத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். உங்க மேல லட்சுமி தேவி கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா லட்சுமி தேவி இல்லாமலே நீங்க எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவர் இல்லையா? பகவான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கணும்னு நினைச்ச உடனே லட்சுமியோட தயவு இல்லாமே பிரம்மனை படைத்து விட்டார். அதுதான் பிரம்மனுக்கு ஸ்வயம்பூ அல்லது ஆத்மபூ என்று பெயர். பகவான் பிரம்மா சுயமாக வந்தாங்க. பிரம்மனுக்கு தாயும் தந்தையும் பகவானே இருக்கின்றார். அதனால இங்க பிருத்து மகாராஜா ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறாங்க. ஒருவேளை லட்சுமி தேவி கோவிச்சிருந்தா கூட உங்களையும் பாதிக்காது, என்னையும் பாதிக்காது. ஏன்னா நீங்க முற்றிலும் சுதந்திரமானவர். நீங்க முற்றிலும் சுதந்திரமானவர். லட்சுமியோட கோபம் உங்களையும் பாதிக்காது, என்னையும் பாதிக்காம நீங்க காப்பாத்திடுவீங்க. எவ்வளவு அழகான பிரார்த்தனை. சில நேரம் நம்ம சேவை செய்யும் போது சில பக்தர்கள் நம்மகிட்ட கோவிச்சுக்கலாம். நாம திரும்ப கோவித்துக் கொள்ள கூடவே கூடாது. சில பக்தர்கள் நம்மகிட்ட கோபமா நடந்துக்கலாம், திட்டலாம். என்ன நடந்தாலும், ஓ பகவானே, அந்த வைணவர் என்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது. அப்படி கோபித்துக் கொண்டால் கூட நான் இதில் பாதிப்படையக்கூடாது. எனக்கு நிதானத்தை கொடுங்கள், பொறுமையை கொடுங்கள், சகிப்புத்தன்மையை கொடுங்கள், மன்னிக்கும் குணத்தை கொடுங்கள். நான் எல்லா ஜீவனையும் நேசிக்கும் வரத்தை கொடுங்கள் என்று பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும். அதனால கோபம் என்பது ஒருபோதும் கூட லட்சுமி தேவிக்கும் கோபம் எல்லாம் கிடையாது. ஒருவேளை லட்சுமி கோபம் வந்துடுமோ, எங்கேயோ பிருத்து மகாராஜ் என்னுடைய சேவைக்கு போட்டியா வந்து விட்டாரோ என்று கோபித்துக் கொள்வார்களோ அப்படின்னு அவர் நினைத்து கொண்டு பிரார்த்திக்கின்றார். ஒருவேளை லட்சுமி கோவிச்சுட்டாங்கன்னா அதுல இருந்து நீங்க தான் என்னை காப்பாத்தணும். ஏன்னா அவங்க சேவையை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா? ஒருவேளை இந்த சேவையை அவங்க சேவையில் நான் குறுக்கிடுறேன்னு நினைச்சுக்கலாம். லட்சுமி தேவி என்ன நினைக்கலாம்? அவங்க சேவைக்கு நான் ஏதோ இடையூறு செய்வதாவோ இல்ல அதை குறுக்கிடுவதாவோ நினைச்சுக்கலாம். ஆனா உண்மையில் அந்த நோக்கம் எனக்கு அல்ல. நானும் அந்த சேவையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால நீங்க அந்த வரம் கொடுத்தா ஒருவேளை லட்சுமி உங்ககிட்ட கோவிச்சுக்கலாம். ஆனாலும் நீங்க அந்த கோபத்துக்கு எல்லாம் உட்பட்டவர் கிடையாது. அதே சமயம் என்னையும் அந்த கோபத்திலிருந்து உங்களால பாதுகாக்க முடியும் அப்படின்னு மிக அழகாக பிரார்த்திக்கின்றார். அடுத்தது அஜண்டியதத்துவம் அதையேவ சாதவோ வசுத்தமாயா குணவிப்ரமோதயம் பவத்ஸ்மரணாத்யே சதா தமன்யத் பகவன் அவித்மஹே. எப்போதும் வீடு வேறு பெற்ற மகா முனிவர்கள் உமக்கு பக்தி கொண்டு போகின்றனர். காரணம், பக்தி தொண்டில் ஒரு நாள் பௌதிக வாழ்வின் மாயிலிருந்து விடுபட முடியும். ஓ என் அருமை பகவானே, அப்படி வீடு வேறு பெற்றவர்கள் உமது தாமரை திருவடிகளை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர அவர்கள் உமது திருவடி தாமரைகளை சரண்புக வேறு காரணம் எதுவும் கிடையாது. பாத்தீங்களா? ஒரு பக்தர் ஒரு தூய பக்தர் எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை விட்டு விலக முயற்சிப்பதே. எவ்வாறு ஒரு அன்னப்பறவை தாமரை குளத்தில் சென்று அந்த தாமரை தடாகத்தில் தாமரையின் மகரந்தத்தை சுவைக்குமோ, எப்படி வண்டுகள் எப்பவும் மலர்களில் ரீங்காரம் விட்டுக் கொண்டிருக்குமோ, அது போல தூய பக்தரும் எப்பொழுதும் பகவானுடைய தாமரை திருப்பாதத்திற்கு விலகுவதே இல்லை. அதை ஒருவனை எல்லா விதமான துன்பத்திலும் காக்கக்கூடியது. பகவானது தாமரை திருப்பாதமானது
ஒருவனை எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் விடுவிக்கக்கூடியது. அது பேரானதும் தரக்கூடியது. பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தை வேறு இருக்கக்கூடியது. தூய பக்தி தொண்டை தரக்கூடியது. அது மிக மிக உன்னதமானது. அதனால ரித்து மகாராஜ் சொல்றாரு, நானும் அந்த தாமரை திருப்பாதத்தில் நீங்கா இடம் பெற்றிருக்க வேண்டும். மன்யே கிரம் தே ஜெகதா விமோகினீம் வரம் பிரணீஸ்வேதி பஜந்தி ஆத்தயத் வாசானுதத்யா யதிதே ஜனோசிதः கதம் புனக கர்ம கரோதி மோகிதः. ஓய் அன்புக்குரிய பகவானே, நீங்கள் உங்களது தூய பக்தருக்கு சொல்லியிருக்கின்றவை எல்லாம் நீங்கள் நிச்சயம் அதிக குழப்பமுடையவர்களே. வேதங்களில் நீங்கள் தருகின்ற வேதங்களில் நீங்கள் தருகின்ற கவர்ச்சி மிக்க வாசங்கள் தூய பக்தனுக்கு ஒத்து வராததாகும். வேதங்களில் இனிய வார்த்தைகளில் மயங்கிய மக்கள் மீண்டும் மீண்டும் பலன் தரும் தொழிலிலேயே செய்து கொண்டு அவற்றின் விளைவான பலன்களை போகம் பெற்றிருக்கின்றன. பார்த்தீங்களா? சோ பிரதமர் அடுத்து என்ன பிரார்த்தனை பண்றாரு? வேதத்தின் மலர் மொழிகளால் நாம் கவரப்படக்கூடாது. வேதத்திற்குரிய கர்ம காண்டத்தில் நான் கவரப்படக்கூடாது. பலநோக்கு கர்மங்களில் நான் கவரப்படக்கூடாது. எப்பொழுதும் தாமரை திருப்பாதத்தையே நான் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதனாலதான் பகவத்கீதை பகவான் சொல்றாரு, திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா. அர்ஜுனா, வேதங்கள் 3 குணத்துக்கு உட்பட்டது, அதனையும் கடந்து வருவாயாக. யாமிதம் புஷ்பிதம் வாக்கியம் வேதவாதரதா பார்த்தா. வேதங்களில் மலர் மொழிகளால் ஒருத்தன் கவரப்படக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்ட கர்ம காண்டத்தில் ஒருத்தர் கவரப்படக்கூடாது. பலநோக்கு கர்மங்களில் ஒருத்தர் கவரப்படக்கூடாது. அவர் எப்பவுமே பகவானது தூய பக்தி தொழில் கவரப்பட வேண்டும். இதைத்தான் பகவானும் பகவத்கீதையில் பரிந்துரைக்கின்றார். இங்க பிரித்து மகாராஜும் அதையே பரிந்துரைக்கின்றார். நான் ஒருபோதும் வேதங்களில் மலர் மொழிகளால் கவரப்படக்கூடாதுன்னு சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. அது ரொம்ப சவுண்ட் இருக்கும். தொன்மதாயதாத்த ஜனஈசகன். இந்த அந்த டிஸ்டர்பன்ஸ். தொன்மதாயதாத்த ஜனஈசகன் கண்டிதோ யத் அன்யத் ஆசாதத் யதாத்மனோ புதஹ யதா சரோத்பாலகிதம் பிதா ஸ்வயம் தாத்வம் ஏவார் ஹரிதன சமீகிதும். ஓய் அன்புக்குரிய பகவானே, உமது மாயா சக்தியினாலே உலகம் உள்ள எல்லா உயிரினங்களும் தங்களது உண்மையான நிலையினை மறந்து அறியாமையினால் சமுதாயம், நட்பு, காதல் போன்ற பௌதிக இன்பங்களை விளைக்கின்றன. ஆகினால் இது போன்ற பௌதிக இன்பங்களை தரும் பொருட்களை பெற்றுக் கொள்ளும்படி கருணை கூர்ந்து கேட்காதீர்கள். ஒரு தந்தை தன் மகன் எதுவும் தன்னிடம் கேட்காமலேயே அவனுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வது போல நீங்களும் எனக்கு எது நன்மை என்று கருதுகின்றனோ அதையே அருள்வீராக. பாருங்க, பிரித்து மகாராஜ் ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு. இந்த ஜட உலகம் மட்டும் மாயா சக்தி, தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா. இந்த ஜட உலகம் எனது மாயா சக்தி வெல்ல முடியாதுன்னு பகவான் சொல்றாரு. மாமேவையே பிரபத்தியந்தே மாயா மீதாம் தரந்திதே. யார் எனது தாமரை திருப்பாதைகளை பூர்ணமா அடைக்கலம் கொள்றாங்களோ அவங்கதான் மாயை வெல்ல முடியும். இப்ப மாயின்னு என்னது? நான் இந்த உடல், என் சமுதாயம், என் இனம், என் மக்கள், நான், எனது, என்னுடையது, என் குடும்பம், என் பிள்ளைகள் என்னதுன்னு சொல்றதுதான் மாயை. இவர் எனது சமுதாயம், இவர் எனது நண்பன், எனது காதலன், எனது மனைவி, எனது கணவன், எனது பிற்றல், நான், எனது, என்னுடையது என்று உரிமை கொண்டாடுவதே மாயை. ஓ பகவானே, இது ஜட இயற்கையின் பற்றுதலால் விளக்கூடியது, பௌதிக பந்தத்தினால் ஏற்படக்கூடியது, ஜட இயற்கையின் 3 குணத்தினால் விளையக்கூடியது. அதனால ஒருபோது நான் அதுக்கு பலியாகி விடக்கூடாது. நான் மாயினால் கவரப்பட்டு விடக்கூடாது. நான் எப்போதும் உங்களை தாமரை திருப்பாதுக்கு சேவையை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதனால நான் வேற எந்த வார்த்தையும் உங்கள்கிட்ட கேட்க போறதில்லை. நான் வேற எந்த வார்த்தையும் உங்கள்கிட்ட கேட்க போறதில்லை. எனக்கு எது நன்மை தரும் என்று தாங்கள் கருதுகின்றீர்களோ, எனக்கு எது நன்மை தரும் என்று தாங்கள் கருதுகின்றீர்களோ அந்த வார்த்தை எனக்கு அருள் புரிவீராக. சோ பகவான் பக்தனுக்கு எது நன்மை தரும் நினைப்பாரு? பகவான் பக்தனுக்கு தூய பக்தி தொண்டே நன்மை தரும் என்று கருதுவார். அந்த தூய பக்தி தொண்டால் மட்டுமே ஒருத்தர் பகவானை அடைய முடியும். பக்தியாமா அபிஜானாதி யாவான் யசாஸ்மி தத்வதக. அதனால பகவான் ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் செய்யறாருன்னா அது உண்மையான அனுகிரகம் என்னன்னா அவருக்கு தூய பக்தி கொடுக்கறதா. தூய பக்தி தொண்டுதான்
அந்த பக்தனுக்கு பகவான் கொடுக்கிற உண்மையான அனுகிரகம் எனக்கு அந்த அருள் வேண்டும் என்று பிருத்துமலர் பிரார்த்திக்கின்றார். எவ்வளவு அழகான பிரார்த்தனை! இந்த மாயினுடைய கவர்ச்சியினால மயங்கி இருக்கிற முட்டாள் ஜீவாத்மா பெயர், புகழ், பதவி, சோ மெனி திங்ஸ் தே ஆர் ப்ரேயிங். எண்ணற்ற விஷயங்களை பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. என் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், என் சமுதாயம் எப்படி இருக்கணும், அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், அது கிடைக்க வேண்டும், இது கிடைக்க வேண்டும். இதெல்லாம் மாயினால் எழக்கூடிய. ஆனால் ஒரு தூய பக்தன் பகவானிடம் எதையும் பிரார்த்திப்பதில்லை. அதான் தாமராஷ்டிரத்துல பாடுறோம். வேராத்மஜோ பக்த மூர்த்த ஜயத்வ தயா மோக்ஷிதோ பக்தி பாஜகிருதௌ ச ததா பிரேம பக்திம் ஸ்வகாமே பிரயச்ய நமோக்ஷே கிரகோ மேஸ்தி தாமோதரேஹா. ஓ தாமோதரா, பகவானே, அந்த குபேரன் 2 மகன்கள், நலகுபேரன், மணிக்கிரீவன், நாரதரின் சாபத்துல ஆளாகி மரமோட உடல்ல இருந்தாங்க. உங்க கருணையாலும் நாரதுடைய கருணையாலும் அவங்க தூய பக்தி தொண்டை பெற்றார்கள். எனக்கு அந்த வரம் கொடுங்க. வேற எந்த வரத்தையும் வாங்கி என்ன பிரயோஜனம்? எனக்கு தூய பக்தி தொண்டு கொடுங்க. அதனால லக்ஷ்மி தேவியே விரும்பக்கூடிய பக்தி தூய பக்தி. ஏன்னா லக்ஷ்மி தேவி கூட ஐஸ்வர்ய பாவத்துலதான் பகவானுக்கு சேவை பண்றாங்க. வைகுண்டத்தின் அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி, வைகுண்டத்திலே ஆள்பவர் தாயார் மகாலட்சுமி, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் மகாலட்சுமி. அவங்க என்ன விரும்புறாங்க? பகவானை விருந்தாவன் லீலையில் பங்கு கொள்ள வேண்டும். குறிப்பா கிருஷ்ணனுடைய விருந்தாவன் லீலை, அவரது துவாரகா லீலை, மதுரா லீலையிலும் ஐஸ்வர்ய பாவம். சோ லட்சுமி தேவி ஐஸ்வர்ய பாவத்திலிருந்து பகவானுக்கு சேவை பண்றாங்க. அவங்க கூட ஏங்கி விரும்பி பிரார்த்தனை பண்றாங்க, எனக்கு விருந்தாவனத்து கோபிகளை போல சேவை செய்ய வேண்டும். வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம். யசோதாம்மா விருந்தாவனத்து கோபி, வாத்சல்ய பாவத்தில் பகவானுக்கு சேவை செய்கிறார். பகவானை தன் குழந்தையாவே பாவித்து விட்டார். கோபி, இளம் கோபிகள் கிருஷ்ணரை தன் காதலனா பாவித்துக் கொண்டு கிருஷ்ணரோடு ராசநடனம் பண்றாங்க. ஆனா லட்சுமி தேவி கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா அவங்க ஐஸ்வர்ய பாவம் இருக்கிறதுனால லட்சுமி தேவியினால விருந்தாவன் லீலையை அனுபவிக்க முடியல. அதனால பகவானது லீலைகளிலேயே மிக உயர்ந்தது விருந்தாவன லீலை. அந்த விருந்தாவனத்துல கிருஷ்ணர் ஒரு சாதாரண ஆயர்குல சிறுவனை போல கோபர்களோடும் கோபிகளோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் நித்தியமாக லீலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால யசோதாம்மா அடைந்த நிலை அது மிக உன்னதமானது. லட்சுமி தேவிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் யசோதாம்மா பகவான் கிருஷ்ணரை குழந்தையாக பெற்றுக்கொண்டார். லட்சுமி தேவிக்கே கிடைக்காத பாக்கியம் ஸ்ரீமதி ராதாராணி கோபிகள் லலிதா விசாக கிருஷ்ணரை தன் காதலனாக பெற்றுக்கொண்டார். அதனால லட்சுமி தேவி கூட தவம் இருக்காங்க, நான் கிருஷ்ணருடைய ராசலீலையில பங்கு பெற வேண்டும், அந்த பிருந்தாவன் லீலையில் பங்கு கொள்ள வேண்டும். பேர்பட்ட அற்புதமான லீலை கிருஷ்ணருடைய பால்ய லீலை. அது தாமோதர மாதத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது, அவருடைய தாமோதர அஷ்டகம், அவருடைய புகழ் பாடுவது, இந்த மாதிரி பிருத்து மகாராஜா போன்ற ஆகச் சிறந்த பக்தர்களின் பிரார்த்தனைகளை பகவானிடத்தில் செலுத்துவது, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மறக்கவே கூடாது என்று பிரார்த்திப்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த மாதம் கார்த்திகை மாதம் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் தரக்கூடிய மாதம். எந்த ஒரு சிறு சேவை செய்தாலும் பன்மடங்கு கிருஷ்ணர் அருள்பாலிக்கின்றார். இங்க பிருத்து மகாராஜ் சொன்னாரு, நான் ஒரு சிறு சேவை செய்தாலும் அது பெரிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகவானே, அதனால நீங்க என்னை எப்போதும் ரட்சிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், அதுல எந்த மாற்றம் கிடையாது அப்படின்னு பிருத்து மகாராஜ் பிரார்த்தனை செய்யறார். மிக அழகான பிரார்த்தனை. தாமோதர மாதத்துல பகவானத்தில் இப்படி எல்லாம் பிரார்த்தனை செய்து நம் இதயத்தை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். உயர்ந்த பக்தர்கள் பிரார்த்தனை செய்து நாம் பக்தியில் உயர வேண்டும், நாமத்தில் ருச்சி ஏற்பட வேண்டும், பாகவதம் படிப்பதும் கேட்பதும் ஆர்வம் பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். பாருங்க எவ்வளவு ஏற்றம்! யாராலும் கட்ட முடியாத பகவானை, யாராலும் நெருங்க முடியாத அணுக முடியாத பகவானை யசோதாமை அன்பினால் கட்டிவிட்டார், அன்பினால் பெற்றுக்கொண்டார். அந்த தூய பக்தி தொண்டு நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று நந்தாதேவி இடத்துல பிரார்த்தனை செய்வோம், யசோதாம்மா ராதாராணி இடத்துல பிரார்த்தனை செய்வோம், நமக்கும் தூய பக்தி கிடைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ கிருஷ்ண பகவான்.